தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மார்க் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 9 இறை வசனங்கள் 38 முதல் 40 முடிய. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 7ஆம் வாரம் பிப்ரவரி 26ஆம் தேதி 2025ஆம் வருடம் புதன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். என்ன விஷயம்? அவரை தடுக்காதீங்க. ஏன்னா வேற யாரோ ஒருத்தர், ஓகேங்களா, அதாவது அவங்க இயேசுவோட சீடராக இல்லாத ஒருத்தர், அதாவது இயேசுடைய சமயத்தை சார்ந்தவராக இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? பேயை ஓட்டிகிட்ருக்காரு. அதுவும் எப்படி? இயேசுவோட பேரால் பேய் ஓட்டிகிட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே சீடர்களெல்லாம் செம்ம பொறாம அண்டு கோபம். ஏன்னா எங்கள் ஏசப்பா பேரை வச்சு நீ பேய் ஓட்டுறியா? அப்படின்னா நீ ஒன்று எங்கள் கூட இருந்திருக்கணும், இல்லை ஆனால் அப்படின்னு சொல்லி பொறாமையோட ஏசப்பாட்ட சொல்கிறாங்க. ஸோ ஏசப்பா என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் விட்டுருங்க, ஏன்னா அவர் நமக்கு எதிராக கிடையாது, என் பேரை வச்சு தானே பண்ணுறாரு. ஸோ நமக்கு எதிராக இல்லை, நம்ம சார்பாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத ஏதோ ஒன்று நினச்சிட்டு, ஏசப்பா இவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு, என்ன சொல்கிறது, வேறு மதத்தெல்லாம் இருக்கிறான், அவன்லாம் டெய்லி எப்போயாவது ஒருத்தர் கோயிலில் வேண்டுறான், அவனுக்கு நல்லது நடக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டுறேன், கிறிஸ்தவனாகவே பிறந்தேன், என் தலைமுறையெல்லாம் கிறிஸ்தவர்கள், எங்கள் தாத்தா பாட்டிலாம் கிறிஸ்தவர்கள், அப்படி இருந்தும் எனக்கு ஏசப்பா எதுவும் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ நம்பிக்கையாக பண்ணுறாங்க. அந்த நம்பிக்கை நம்மகிட்ட வரலன்னு சொல்லி நம்ம தான் யோசிக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்று நம்ம என்ன பண்ணோம்? நம்பிக்கையுடையவர்களாக, ஓகேங்களா, போட்டி போடுங்க. இதை எப்படி? மற்ற மதத்தவனரை விட நம்ம தான் ஏசப்பா மேலே அதிக நம்பிக்கையோடு இருக்கிற மாதிரி காட்டிக்கணும், ஓகேங்களா? காட்டிக்கணும் மீன்ஸ் வழி நடக்கணும், மனிதர்கள்ட்ட இல்லை, ஏசப்பா கிட்ட, ஓகேங்களா? ஸோ இன்று முதல் நாம் எல்லாரும் மற்றவர்களை விட நாம் தான் ஏசப்பா மேலே முழு நம்பிக்கை பக்தியோடு இருக்கிறத நாம் வெளிப்படுத்துவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.